ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மதுரம் டாக்ஸ். இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, சமீப காலமா பல இடங்கள்ல நான் பாக்குறேன், கோவில் ஆகட்டும், கல்யாண வீடாகட்டும், எங்க ஒரு பூஜை, ஒரு மாதிரி சத் சங்கம், இது மாதிரி எங்க நடந்தாலுமே எல்லாரும் வரே, பெண்கள்லாம் வரா, குழந்தைகள்லாம் வரா. ஆனா பாதி பேர் பார்த்தேன்னா தலையை விரிச்சு போட்டுட்டு வரா. தலைய விரிச்சு போட்டுட்டு வர்றது தப்பான விஷயம். பெண்களுக்கெல்லாம் பகவான் அழகான கூந்தலை கொடுத்துருக்காரு. அதை அழகா வாரி பின்னி பூ வச்சுட்டு வந்தா நல்லா இருக்கும். அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இல்ல ஏதாவது ரிப்பன் இது மாதிரி ஏதாவது வச்சு கட்டின்னு வரணும். தலையை விரிச்சு கோவிலுக்கு வரும்போது கூட தலையை விரிச்சுன்னு வரா. நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேம்மா, தலையை கொஞ்சம் முடிச்சுக்கோங்க, இப்படி விரிச்சுன்னு வரக்கூடாதுன்னு. அது தலையை விரிச்சுக்க கூடாது அப்படிங்கிறது ராமாயண மகாபாரத காலத்திலேயே இதுக்கெல்லாம் உதாரணம் இருக்கு. எப்படின்னா, ராமாயண காலத்துல கைகேயி தான் தசரதருக்கு பிடித்தமான மனைவி. அவர் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்கலாம், தலைய வாரி பின்னி பூ வச்சுட்டு நிறைய பட்டு புடவை நகையெல்லாம் போட்டுன்னு அழகா இருக்கலாம். அவளே ராமர் வனவாசம் போறதுக்கு வரம் வாங்குறச்ச என்ன பண்றா, தலையை விரிச்சுட்டு அலங்கோலமா நகையெல்லாம் தூக்கி போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தலைவிரி கோலமா இருந்தான்னு சொல்லுவோம். அதே மாதிரி மகாபாரதத்துல பார்த்தேன்னா, திரௌபதியை துச்சாதனன் தலைமுடியை பிடிச்சி இழுத்துன்னு வந்தான். அவனால அவுந்துருத்து இந்த கூந்தல். அதனால அவனோட ரத்தம் துரியோதன ரத்தம்லாம் கலந்துதான் நான் தலைய வாரிப்பேன், அதுக்கு முன்னாடி முடிச்சுக்க மாட்டேன்னு விரிச்ச தலையோடவே இருந்திருக்கா 13 வருஷம். காட்டுல 12 வருஷம், அஞ்ஞாத வாரம் 1 வருஷம். இப்படி ஒரு பெண்மணி தலையை விரிச்சு போட்டுட்டே இருந்தா எவ்வளவு கெடுதல் நடந்திருக்கு பார்த்தீங்களா? குருஷேத்திர யுத்தம் எத்தனை பேரும் போய், இதெல்லாம் தேவையான விஷயமே கிடையாது. அதனால நம்ம எல்லாம் என்ன செய்யணும்னா, நம்மளே தலையை விரிச்சிடணும்னா குழந்தைகள் என்ன செய்வா? அதனால பெரியவாதான் குழந்தைகளுக்கு முன்னோடியா இருந்து தலை வாரிக்கோமா, தலையை விரிச்சு நடக்கக்கூடாது, சாயந்தர வேளையில தலையை விரிச்சுக்க கூடாது, இப்படி எல்லாம் சொல்லணும், சொல்லித்தரணும். ராமாயண காலத்துல பாத்தீங்கன்னா, ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது. ஊரே அப்படியே கலகலன்னு இருக்கு. எல்லாரும் சேர்ந்துட்டா. 2-3 நாள் இருக்கும்போது கிஷ்கிந்தேல இருக்கிற வானரங்கள்லாம் என்ன பண்ணிட்டான், நம்மளும் போலாம், ராமருடைய பட்டாபிஷேக வைபவத்துக்கு நம்மளும் போகணும்னு எல்லா குரங்குகளும் கிளம்பி வந்துட்டான். ஒரு 1000-2000 குரங்குகள் வந்துட்டு ரோட்ல எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ கௌசல்யா தேவி இருக்கா இல்லையா, ராமருடைய அம்மா, அப்படியே மேல உட்பரிக்கையில இருந்து பார்க்கும்போது இந்த குரங்கெல்லாம் போயிட்டு இருக்கு ரோட்ல. அதுல பெண் குரங்குகளுக்கு எல்லாம் நிறைய முடி அந்த காலத்துல இருந்திருக்கு போல இருக்கு. அதெல்லாம் தலையை விரிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அனிமல்ஸ் தானே, மிருகங்கள் தானே. அவளுக்கு தூக்கி வாரி போட்டுதான். ஐயோ, இது என்னடா அது, இதெல்லாம் தலையை விரி கோலமா போறது. ஏற்கனவே ஒரு தடவை கைகேயி தலையை விரிச்சுட்டு இந்த மாதிரி வரம் வாங்கினா நம்ம குழந்தைக்கு பட்டாபிஷேகம் நடக்காம போச்சு. இப்ப இதுங்க நிக்கிறதேன்னு சொல்லிட்டு ஒரு வழி எல்லாத்தையும் கூப்பிட்டு, எல்லாம் 2-3 நாள் இருக்கு இல்லையா, நீ எல்லாத்தையும் உட்கார வச்சு தலை பின்னி அழகா தலைய வாரி பின்னி விட்டாலாம். யாரு? ராமருடைய அம்மா. ஏன்னா தன்னோட குழந்தையோட பட்டாபிஷேக வைபவத்துல யாருமே, மனுஷா மட்டும் இல்ல, மிருகங்கள் கூட தலையை விரிச்சுட்டு இருக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டு, அது தப்பு அப்படின்னு புரிஞ்சு அவ அந்த குரங்குகள்லாம் கூட தலையை பின்னிட்டு நின்றுனான். அந்த மாதிரி இருக்கிறச்ச குரங்குங்களே தலையை விரிச்சுக்க கூடாதுன்னு இருக்கிறச்ச, நம்ம எல்லாம் மனுஷா அழகான கூந்தல் இருக்கு, அழகா அதை வளர்த்தலாம், எண்ணெய் தடவி வாரி பின்னிட்டா மங்களகரமா இருக்கும், லட்சுமிகரமா இருக்கும். அதனால இனிமேலாவது எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா தலைவாரி பின்னிட்டு பூ வச்சுட்டு அழகா ரப்பர் பேண்டான போட்டுட்டு தலையை விரிச்சுக்காம இருக்க பாருங்க, சரிதானே? இனி பொங்கல் வேற வருது. பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். பொங்கல் அன்னையில இருந்து ஆரம்பிங்க பார்க்கலாம். தலையை விரிச்சுட்டு யாருமே எங்கேயுமே போக கூடாது. வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியில போனாலும் சரி, இருக்கிற தலைமுடியை அழகா வாரி பின்னிக்கோங்க, சரிதானே? பாய்.